அடுத்தது நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா இதுல வந்து நான் நல்ல மார்க் வாங்குவேன்னு நம்புறேன். நீங்க வந்து ஒரு காமெடியனா? ஓகே. இல்ல, இல்ல. கொஸ்டினா இல்ல. இருந்தாலும் உங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னை அறியாம நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க. ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக அவங்க கொஞ்சம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது பசங்கள நிக்க வைப்போம். இங்கேயே இருங்க, ட்ரெஸ் மாத்துறாங்க, சேஞ்ச் பண்றாங்க, இங்கேயே இருங்க. கிளாமர் கொண்டு வாங்க. நீங்க அவங்கள பண்ண சொல்லுங்க. எப்படி சார் நீங்க பண்ண வேண்டாம். அவங்கள பண்ண சொல்லுங்க. எப்படி சார் பண்ண முடியும்? ஓகே. அப்ப அவங்க ஆடலன்னா ஓகே. நீங்க 2 பேரும் ஆடுனா போதும். அவங்க ஆட வேணாம். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அம்மாக்கு அப்புறம் என்ன சப்போர்ட்டிவா இருக்கிறது என் தங்கச்சி. வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள நம்ம நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்போம். ஒரு டான்ஸ், ஒரு ஹுக் ஸ்டெப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா இவங்க எப்படா அதுக்கு ஆடுவாங்க அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ், என் கூட இன்னைக்கு டான்ஸர் பிரியா துரைசாமி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். நான் ஒரு சில பிக்கப் லைன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க அதை கேட்டு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லலாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல யாராவது என்ன எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வடபழனின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? என் மனசுல இருக்கீங்க. ஓகே. 6. 6 குடுப்பீங்க. அடுத்தது நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா இதுல வந்து நான் நல்ல மார்க் வாங்குவேன்னு நம்புறேன். நீங்க வந்து ஒரு காமெடியனா? ஓகே. இல்ல, இல்ல. கொஸ்டினா இல்ல. நீங்க ஒரு காமெடியனா? ம். இல்லல்ல. ம்ஹ்ம். இருந்தாலும் உங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னை அறியாம நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க. நீங்க எப்பயாவது எலக்ட்ரீஷியனா இருந்திருக்கீங்களா? இல்ல. ஆனா உங்கள பார்க்கும்போது எனக்கே தெரியாம எல்லா இடத்துலயும் பல்ப் எரியுதே. ஓகே. இந்த இல்ல பிக்கப் இதுக்கும் லைன்ஸ் 7 தான். இதுக்கும் 7 தான். ம். இதுக்கு மேல பெட்டர் ஆக மாட்டேங்கிறேன். ம். டக்குனு ஒரு பிக்கப் லைன் போடணும்னாலே எங்க இருக்கீங்க? என் மனசுல இருக்கீங்க அப்படின்னா வந்து அது ஒரு நாங்க அதான் சொல்லல. ஜென்யூனா எல்லா பசங்களுக்கும் இதா வேலை போல இருக்கு. நான் மட்டும் யூனிக்ன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான். ஸோ உங்கள பத்தி பேசும்போது இந்த டான்சிங்க்குள்ள வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நல்ல ஃபேம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ஹுக் ஸ்டெப் வருது, இல்ல ஒரு பாட்டு வருதுன்னா, இவங்க எப்பப்பா அந்த பாட்டுக்கு ஆடுவாங்கன்னு நெனைக்கிற அளவுக்கு இருக்கு. பட் டான்சிங்க்குள்ள வரும்போது, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சா? அப்ப என்ன மைண்ட் செட்ல உள்ள வந்தீங்க? கண்டிப்பா டெஃபினட்டா இல்ல. எனக்கு வந்து இவ்ளோ தூரம் நம்ம வருவோம் அப்டின்ற ஒரு ஐடியாலாம் இல்ல. ஜஸ்ட் எல்லாரும் பண்றாங்களே அத பார்த்து ஓகே நம்மளுக்கு டான்ஸ் தெரியும். டான்ஸ்ல என்ன நம்ம பண்றோம் அப்டின்றத நம்ம வீடியோஸ்ல பண்ணலாம் அப்டின்றது தான் நானும் என் சிஸ்டரும் பிளான் பண்ணதே. ஓகே. ஆனா அது ரீச் ஆக ஆக நம்மளுக்கு இன்னும் அப்பதான் பூஸ்ட் அப் ஆகும். நெறைய பேர் நம்மள பார்க்குறாங்க. ஓகே இன்னும் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி வர வர ஓகே ஃபாலோவர்ஸ் ஏற ஏற அதுக்கப்புறம் தான் ஓகே நல்லா நம்ம ப்ராப்பரா பண்ணணும். நெறைய பேர் அத பார்த்து டான்ஸ் பண்ணும்போது, அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரிலருந்து எல்லாருமே அத இன்ஸ்பயர் பண்ணும்போது, நம்மளுக்கு இன்னும் ஆசையா இருக்கும். ஓகே நம்ம இன்னும் நெறைய வெரைட்டீஸ் பண்ணணும் அப்டின்ற மாதிரி. கண்டிப்பா. என்னதான் உங்களோட அந்த ரீல் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா அமைஞ்சாலும், உங்கள ரொம்ப கொண்டு போய் என்ன சொல்றது? நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பீகார்லருந்து கொண்டு போய் வந்து சேர்த்தது வந்து ஒரு நார்மலா ஒரு YouTubeல போடப்பட்ட ஒரு டான்ஸ் வீடியோ அவங்களோட பேர் கூட அதில மென்ஷன் ஆகப்படல. நார்மலா அந்த டான்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அந்த ரீச் பார்க்கும்போது அத நெறைய பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆமா. ஆக்சுவலி நான் தசரா ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடியோ போட்டது கூட எனக்கு தெரியாது. நான் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பீகார்ல, ஆந்திர பிரதேஷ்லலாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தி அவங்க சைட்லேருந்தே எனக்கு ஃபாலோவர்ஸ் வருது. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ல, மெசேஜஸ்ல நெறைய பேரோடது வந்ததுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் தானே ஏற இது எங்கேருந்தோ வேற ஏதோ கண்ட்ரிலேருந்து வருது நம்மளுக்கு அப்படின்ற மாரி.
நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து இந்த பொண்ணு நல்லா லீட் பண்றாங்க, டான்ஸ் நல்லா ஆடுறாங்க. நெறைய பேர் அந்த பேர் தெரியாமயே சாரி கலர் போட்டு, ஆமா. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாம் இது பிரியா துரைசாமி தானே, பிரியா துரைசாமி தானே அப்படின்னும்போது அது ஒரு செம்ம ரீச் குடுத்துச்சு ஆனா உண்மையா. எப்பயாவது இந்த டான்ஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்பயாவது நினைச்சதுண்டா? ஏன்டா இதுல வந்திருக்கோம்? ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? இதெல்லாம் யோசிச்சது உண்டா எப்பயாவது? ஸ்டார்ட்டிங்ல நெனச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வரும்போது வந்து எனக்கு எப்படி மேக்கப் சென்ஸ்லேருந்து எப்படி சொல்றது? எல்லாமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால எதுவுமே தெரியாது. ப்ராப்பரா இப்படிதான் இருக்கணும், நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள வரும்போது நெறைய பேர் சீனியர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே இருக்கும்போது, ஆ அதுக்குள்ள சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். நம்ம ஓகே. ஒரு பொசிஷன்ல நிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலுமே நான் தான் நிப்பேன், நீங்கலாம் நிக்கக்கூடாது. அந்த மாரி நெறைய இருக்கு. ஆனாலுமே அதையும் மீறி என்ன கொண்டு வந்ததுன்னா, மாஸ்டர்ஸ்க்கு நான் ஆடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால, நீ லீனா இருந்தாலும் பரவால்ல, மேக்கப் சென்ஸ் இல்லனாலும் பரவால்ல, நீ ஃப்ரண்ட்ல தான் ஆடணும் அப்படின்னு சொல்ல சொல்ல தான், ஓகே. நம்மளுக்கு அந்த டைம்ல எனக்கு பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ₹2000 தான். ஓகே. அவ்வளோதான் இருக்கும் ஷூட்டுக்கு. ம். இப்ப தான் கொஞ்சம் நெறைய பேமெண்ட் வந்து அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நான் பண்ணும்போதெல்லாம் 1500 தான் 4 நாள் பிராக்டிஸ் இருக்கும். ஒரு ஷூட்டுக்கு. அப்போ இந்த மாரிலாம் பாலிடிக்ஸ் இருந்தாலும், பரவால்ல நம்மளுக்கு மாஸ்டர்ஸ்க்கு நம்மள புடிச்சிருக்கு. அவங்க நம்மள கூப்ட்டு தனி ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும்போது, நம்ம என்னவா இருந்தாலும் பண்ணும். சண்டையா வந்தாலும் சரி, என்ன வந்தாலும், அப்படி நான் கான்சன்ட்ரேட் பண்ண பண்ண தான் எனக்கு இந்த இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்றது வந்து கண்டிப்பா அ அதுதான் உண்மை. ஒரு சாதாரண ஒரு வீடியோவா இருக்கும். இல்ல அவங்க பண்ற வேலையா இருக்கும். அதை வச்சு அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கேரக்டர் அசாசின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கா? அது எப்படி ஃபேஸ் கண்டிப்பா. பண்ணீங்க? எனக்கு வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என் கமெண்ட்ஸ்ல வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியா வரும். அதுவும் ம். நானும் என் சிஸ்டரும் கம்பைன் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் வரும். அது நாங்க ஸ்டார்ட்டிங்ல அதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இவ்ளோ டீப்பா போய் ஒரு பெர்சன வந்து பெர்சனலா பண்றாங்களேன்னும்போது, நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே கண்டிப்பா அழுகை வரும். எல்லாமே நானும் இது பண்ணியிருக்கேன். ம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து என் வொர்க்க பத்தி சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஃபைன். அத நான் எடுத்துப்பேன். என் கேரக்டர பத்தி அவங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வேண்டாம். இது இது பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா அத நம்ம இது பண்ண முடியாது அப்படின்றதுனால அப்படியே விட்டாச்சு. ரொம்ப ஹர்ட் பண்ண கமெண்ட். ஏன் பிகாஸ் இந்த பெர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஹர்ட் பண்ற ஒரு விஷயம். இது உங்களோட வொர்க். டான்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், ஆர்ட். ஆனா அத வச்சு கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல. அதுல உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம் என்ன? மோஸ்ட்லி சாரீஸ் தான் ஈவென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சாரீஸ் தான் இருக்கும். மத்தபடி எந்த ஒரு காஸ்டியூமும் நாங்க அவ்ளோ அந்த டக்குன்னு நாங்க வந்து சாரியே தான் ஃபர்ஸ்ட்டுன்றத ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ "உங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் பார்க்குறாங்களா?" அப்படி சொல்லுவாங்க. "உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா?" இந்த மாரிலாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம. என்னன்னா, நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் டான்ஸ் ஆடுறேன். எனக்கு அது அந்த விஷயம் தான் எனக்கு தெரியும். அத நீங்க இவ்ளோ டீப்பா இறங்கி, நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? இவங்கலாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இவங்களுக்குலாம் இந்த ஸ்டேஜ் டான்ஸ்லாம் எப்படி வந்திருக்கும் தெரியுமா? இது வேற மாரி வந்திருக்கும். இப்படிலாம் பேசுவாங்க. அது என்னென்னமோ சம்மந்தமே இல்லாம பேசுவாங்க. ம். இவங்க ஸ்ட்ரீட்ல டான்ஸ் பண்றாங்கன்னா, யாரும் எதுவும் பண்ணாமயா இருப்பாங்க. என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது, இந்த அளவுக்கு எப்படி ஒரு 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 மனுஷங்களால யோசிச்சு ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படி கமெண்ட் பண்ண முடியுது அப்படின்றது அது சீரியஸ்லி தெரியல. ரொம்ப பெர்சனலா போய் இது ஆமா. பண்ணிடுறாங்க. ரொம்ப பர்சனலா இருக்கும். ம். அது இப்போ எங்க வீட்லன்னா ஓகேங்க. எங்க வீட்ல எப்படின்னா, ரொம்ப அத வந்து நார்மலா எடுத்துப்பாங்க. ஏன்னா நெறைய விஷயம் அவங்க பார்த்துட்டாங்க. இதே மத்தவங்கன்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சரி, எல்லாருமே சரி, அவங்க வீட்ல பார்த்தாங்கன்னா என்ன பேசுவாங்க? புரியுது. ஸோ இருக்குல்ல. அது ஒரு யாருக்கா இருந்தாலுமே ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டு அந்த கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நான். நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு ஈவென்ட்க்கு போய் நாங்க இது பண்ணோம்னா, நாங்களே ஆடிட்டு இருக்கணும். 50, 60 பாட்டு ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கேட்டா வந்து நாங்க காசு குடுக்குறோம்லன்னு ஒரு கேள்வி வந்து ஆமா, கேட்பாங்க அப்படின்னு. ஆமா. ஸோ அது எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும். அந்த வார்த்தையா இருக்கட்டும், இல்ல அந்த ஈவென்ட்ஸ்ல நடக்கிற கஷ்டங்கள் இருக்கும்ல. எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். சில இடத்துல நம்மள அத எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. என்ன வேணா நடக்கலாம். கேர்ல்ஸ் எல்லாம் கூட்டு போனா நாங்க பயந்துட்டே இருப்போம். யாராவது உள்ள வந்துருவாங்களா? இல்ல ஊர்க்காரங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. எல்லா டைமும் அவங்களால பார்த்துக்க ஆமா. முடியாது. ஸோ எனக்கு என்னன்னா, போக போக ஷோ வந்து நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, அவங்களே அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன வேணா ம். பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
என்ன வேணா நடக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க கேர்ல்ஸு. நம்ம எல்லா டைமும் வர முடியாது. ஏன்னா, நாங்க மேல ஆடிட்டு இருக்கோம்னா, அடுத்த கேர்ல்ஸ் ரெடியா இருக்கணும். திருப்பி நாங்க வரும்போது அந்த கேர்ல்ஸ் மேல போணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, யாராவது பசங்கள நிக்க வைப்போம். இங்கேயே இருங்க ட்ரெஸ் மாத்துறாங்க, சேஞ்ச் பண்றாங்க. இங்கேயே இருங்க அவங்க மாத்துனதுக்கப்புறம் போவோம். அந்த மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்லலாம். கேர்ல்ஸ நாங்க ஷோ முடிச்சு அந்த பேமெண்ட்ட வாங்கிட்டு வர்ற வரைக்கும் அவ்ளோ பயமா இருக்கும். அதே மாரி லாஸ்ட் நேரத்துல நீங்க டான்ஸ் நல்லா பண்ணல அப்டின்ட்டு பேமெண்ட்ட கம்மி பண்ணிடுவாங்க. இவங்கள வர வச்சுட்டு வேற டிமாண்ட் பண்ணலாங்கிற மாரி பிரச்சனைகளும் அந்த நடக்கும். மாதிரி நெறைய இருக்கு. ஏன்னா சொல்லும்போதே நாங்க சொல்லிடுவோம். எங்களுது வந்து நார்மலா உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கான டான்ஸ் மட்டும் தான் இருக்கும். நாங்க சாரி தான் போடுவோம். எங்களோட டான்ஸர்ஸ் எல்லாருமே காஸ்டியூம்ஸ் போடுவாங்க வித் பாடி சூட்டோட. அது நாங்க சொல்லி தான் இவ்ளோ பேரு, இத்தன பேர் வரோம். நாங்க இந்த வெஹிக்கிள்ல தான் வரோம்ன்னு எல்லாமே சொல்லி தான் நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அங்க போனோனே என்ன ஆகும்னா, டைம் ஆக 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 ஸ்டார்ட்டிங்ல வந்து நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக அவங்க கொஞ்சம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா இந்த மாரி கிளாமர் கொண்டு வாங்க. நீங்க அவங்கள பண்ண சொல்லுங்க. எப்படி சார் நீங்க பண்ண வேண்டாம். அவங்கள பண்ண சொல்லுங்க. எப்படி சார் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்க தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னோம்ல அப்படின்னு. இல்ல நீங்க பண்ணி தான் ஆவணும். இல்லன்னா வேண்டாம் ஷோ. அப்படி சொல்லிடுவாங்க பட்டுன்னு. அவ்ளோ நேரம் நாங்க ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அது முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அதுக்குன்னா நாங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்திருப்போம். நீங்க இந்த மாரி சொன்னதும் ஒண்ணுமே பண்ண முடியல. பசங்களும் எப்படி அவங்க கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்ல எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, எங்களால என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியும்? ஓகே. அப்ப அவங்க ஆடலன்னா ஓகே. நீங்க 2 பேரும் ஆடுனா போதும். அவங்க ஆட வேணாம். அப்படி சொல்லிடுவாங்க. ஒரு மாரி பேசிருவாங்க அந்த டைம்ல. எதுவுமே பண்ண முடியாது. நானும் என் சிஸ்டரும் சரி வா நம்மளே ஆடலாம். ஆடிட்டு கேஷ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புனா போதும் அப்படின்ற மாரி இருக்கும் அந்த டைம்ல. ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? இந்த தசரா ஈவென்ட் பண்ண டைம்ல வந்து அ எனக்கு வந்து ராகவா சாரோட இது வந்துச்சு ஆக்சுவலி. அவங்க டீம்லேருந்து என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 4 டேஸா என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சொன்னதுக்கப்புறம் அம்மாகிட்ட சொன்னேன். "அம்மா இந்த மாரி கால் வந்திருக்கு" அப்படின்னு சொன்னேன். "சரி ஓகே போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனா, அன்னைக்கு ஷூட் போயிட்டு இருந்தது. காஞ்சனா மூவியோட ஷூட் போயிட்டு ஓகே. இருந்துச்சு. நான் எல்லாரையுமே பார்த்தேன் அன்னைக்கு. உடனே நான் உள்ள போனோனே எல்லாம் டீம்ல எல்லாருமே என்ன பார்த்துட்டு, "மாஸ்டர் அங்க தான் இருக்காரு" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போனோனே, "மாஸ்டர் வா உட்காரு" அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாரி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்து அப்புறம் ஷூட் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் நான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுத்து, "இது என்ன இது நீதானா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா மாஸ்டர்" அப்படி சொன்னேன். "ஏன் உன்ன மட்டும் இதுல கவர் பண்ணியிருக்காங்க? எது தொறந்தாலும் நீ தான் வர" அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், "இல்ல மாஸ்டர் அது வந்து ஒரு ஃபங்ஷன். இந்த மாரி நாங்க 4 நாள் போய் எல்லா செலிபிரிட்டீஸும் வருவாங்க. ம். நாங்க இன்ஸ்டா சைட்லேருந்து நாங்க போயிருந்தோம்" அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எத்தன நாள் நடக்கும்? என்ன ஃபங்ஷன்? எல்லாமே கேட்டாரு. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட நான் இந்த வீடியோ பார்த்தேன்னா, உண்மையா எனக்கு அது வைபா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நெறைய பேர் அந்த வீடியோவ அங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. "ஓ! நீங்க தானா இது? நீங்க தானா?" அப்படின்னு. இது யாருன்னு எனக்கு தெரியணுன்றதுக்காக தான் உன்ன இவ்ளோ தூரம் டீம்லேருந்து நான் இந்த பொண்ணு வந்தே ஆவணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் கூட நான் நெறைய ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஓகே. சோனி சைட்லேருந்தும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்ல நான் டான்ஸ் பண்ணியிருந்தேன். அத வந்து சன் டிவி பேஜ்லேருந்தே போட்டாங்க. அப்புறம் தான் நான் மாஸ்டர் கிட்ட காமிச்சுட்டு, "மாஸ்டர் இது நான் தான் தெரியுதா?" அப்படின்னு. "ஓ! நீ தானா? ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மா கிட்டலாம் வந்து பேசிட்டு, அவரு கொஞ்சம் மணி குடுத்து, "நீ வந்து எனக்கு கிஃப்ட்டா வாங்கிக்கோ எதனா" அப்படின்னு சொன்னோனே எனக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? வேண்டாம், வேண்டாம்." "இல்ல நீ வாங்கிக்கோ. இது என்னோட கிஃப்ட்டா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட என்ன சொன்னாருன்னா, "கண்டிப்பா நெக்ஸ்ட் மூவில அவள நான் எதனா ஒரு கேரக்டர் நான் அவளுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த டான்ஸ் இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளையே யோசிக்க வைக்கும். இத்தனையும் நம்ம அண்டர்கோ பண்ணணுமா? அப்படின்னு யோசிக்க வைக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல. அது என்னவா இருந்தது? நெகட்டிவா பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்குள்ளேயே நெறைய இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் வந்துட்டாங்க. அது ம். உண்ம. அ எல்லாருமே என்ன ஆகும்னா, சில பேர் வந்து ஓகே டான்சர்ஸா அப்படின்னு இருப்பாங்க. ஆ அந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஓகே ஏதோ ஒரு விஷயம் அவங்க நம்ம சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒண்ணு. ஓகே. எப்படின்னா, இவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்ற ஒரு இது இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்கு ப்ரோ. இங்க மட்டும் தான் இல்ல.
சோஷியல் மீடியாலேயும் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, ஆக்டிங் கெரியரில் போனாலும் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது. ஓ பிரியா துரைசாமியா அப்படின்னு சொன்னா சில பேர் உட்காருவாங்க, சில பேர் உட்கார மாட்டாங்க. அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த டைம்ல நம்ம எல்லாரையும் நார்மலா தானே பார்க்குறோம், இவங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆகிக்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியா வந்தோடனே எல்லாருமே நான் செலிபிரிட்டின்னு நினச்சிக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம் இல்லை, உண்மையாகவே எனக்கே அது பிடிக்காது. யாராவது வந்து அது மாதிரிலாம் சொல்லாதீங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நான் வந்து பீப்புளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு டான்ஸராக சொல்லுங்கள், எனக்கு அது போதும். மற்றபடி வேறு எதுவுமே சொல்லாதீங்க, நான் அவ்வளோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. இப்போ வரவங்கெல்லாம் நான் செலிபிரிட்டி நினச்சிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நானே சிஸ்டரை பார்த்துட்டு ஓகே ஃபைன், ஏதோ பண்ணுறாங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ சிஸ்டர் எவ்வளோ ஸ்பெஷல், அவங்களோட கிரிட்டிசிசம் எப்படி எடுத்துக்குவீங்க? இந்த சண்டைகள்லாம் வருமா, அதை பற்றி சொல்லுங்க. சண்டைகள்லாம் வந்துட்டு வருமாவா? சண்டை தான் 2 பேருக்கும். காஸ்டியூமில் சண்டை வரும், பேங்கிளில் சண்டை வரும், மேக்கப்புக்கு சண்டை வரும், எல்லாத்துக்குமே சண்டை வரும். ஆனால் வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டோம், எதனா ஒரு பிரச்சனைனா என் சிஸ்டர் தவிர்த்து வேற யாரும் என் கூட நிற்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மாக்கு அப்புறம் என்னை சப்போர்ட்டிவாக இருக்கிறது என் தங்கச்சி ஆக்சுவலி அவங்க என் தங்கச்சி. ஆமாம், அவங்க ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இப்படி பண்ணு இந்த மாதிரி பண்ணு எல்லாமே அவள் சொல்லுவாள். நானும் அவளுக்கு சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு saree எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி எடுக்கலாண்டி, இந்த மாதிரி பண்ணலாம், அப்போ தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன சண்டை வந்தாலும் என்னை ஏற்றி விடணும். அந்த இடத்துல டான்ஸ் பண்ணுறேன், ஓகே நீ வீடியோ பண்ணணுமா, எது பண்ணணுமா, நான்வா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணுவாள். அதனால திவ்யாவை என்றைக்குமே அவளை என்ன விட்டு கொடுக்க மாட்டான், நானும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஃபேமிலியில் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. லைக் நம்ம உள்ள ஸ்டெப் இன் பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், பண்ணிடுவாங்களா மாட்டாங்களா இருக்கும், வேண்டாமேங்கிறத கூட சொல்லியிருக்கலாம். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ரீச்க்கு அப்புறமா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். நானுமே சரி, என் சிஸ்டருமே சரி, ஃபேமிலி சைடுமே. நாங்கள் போய் சம்பாரிச்சா மட்டும்தான் வீட்டுக்கு இன்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டைம்லலாம் 1500 2000 அந்த பேமெண்ட் தான். என்ன ஷோ கிடைக்குதோ நாங்கள் போவோம். ஸ்டார்டிங்கில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, டான்ஸ்லலாம் வேண்டாம், அவங்க ஸ்டடீஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். அப்புறம் போக போக அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நியர்பையில் இருக்கிற ஷோஸ்னால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப லாங்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. நம்ம 10 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட சொல்ல இல்லைம்மா சிச்சுவேஷன் நம்மளுக்கு சரியில்லை, இன்னொன்று எங்களுக்கு டான்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அம்மா ஏமாத்திட்டு நாங்கள் வேறு ஷோ போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. என் சிஸ்டர் வந்து நிறைய ஷோஸ் பண்ணுவாள். அப்போவே நிறைய ஈவெண்ட்ஸ், நான் ஷூட்ஸ் ஃபுல்லாக பண்ணுவேன், மாஸ்டர்ஸ் கூட நிறைய ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அவள் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாள். அவள் சினியில் இருந்தா, சினி யூனியன் கார்டு இருந்தது, அவள் நிறைய அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 1000க்கும் 1500க்கும் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்னு. ஆனால் அதுலேருந்து இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்ப்பா, எனக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என் ஃபேமிலிக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? ஒரே விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எங்கள் வீட்டு லோனில் இருந்து எனக்கு எதுவுமே நான் வாங்கிக்கல, எனக்குன்னு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இதுதான். நான் போகிற காசு வந்து எங்கள் அப்பா ஏர்ன் பண்ணுறதோ சரி, என் தங்கச்சி ஏர்ன் பண்ணுறதோ சரி, எங்கள் வீட்டுக்கே கரெக்டாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து சம்பாதிச்சு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குறோன்ற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாக நான் நாளைக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது கேட்க வேண்டிய. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் அவங்க கூட்டு போன காலம் போய் இப்போ நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகிற காலம் வந்துச்சு. அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ எனக்குன்னு ஒரு கார் வாங்கினேன், அப்பா அம்மாவை அதை பார்த்துக்கிறாங்க. திவ்யா ஒரு கார் வாங்கினா, ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஜுவல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது. எல்லாமே பண்ண தான் ஓகே ஃபைன், நம்ம இந்த வயசுல தான் இப்போ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்போதான் நம்ம எல்லாமே சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. நீங்க ஒரு பாடலை உங்ககிட்ட கேட்போம். ஒரு சில பாட்டு கேட்கும்போது எனக்கே தெரியாம நான் ஆடிடுவேன். நான் பாடணும்னு நினைச்சா இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் அப்படின்னு யோசிக்கிற பாட்டு என்னவா இருக்கும்? பாட்டு எந்த பாட்டு கொடுத்தா, அது ஃபோக்ல என்ன பாட்டு இருந்தாலும் உடனே எழுந்து ஆடிடுவேன். அந்த மாதிரி விஜய் சாரோட பாட்டு எதுனா இருந்த உடனே வந்துச்சு, இந்த போக்கிரி பொங்கல் இந்த மாதிரி அந்த டைம் வைப். நான் ஓல்டு ஸ்கூல் தான்.
நான் ஆக்சுவலி என்ன ஜென்சின்னு சொல்றாங்க. நான் 99 ஆக்சுவலி. என்ன ஜென்சின்னு சேர்த்துட்டாங்க இப்போ. டேய் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லடா. அந்த மாரி இருக்கு. இப்போ என்னென்னமோ ரிலேஷன்ஷிப்னு சொல்றீங்க அப்படின்ற மாரி. நான் அவங்க ஆக்சுவலி நான் இன்டர்வியூஸ்ல தான் எனக்கு நெறைய வார்த்தைகள்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியும். ஓ! இந்த மாரிலாம் இருக்கா ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் தெரியும். என்னன்னா கேஷுவல் இது தெரியும். மத்தபடி எல்லாமே சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற. இந்த மாரிலாம் இருக்கா அப்படின்னு வெக்கேஷன்ஷிப் என்னென்னமோ சொல்றாங்க. இப்போ ஆமா அந்த மாதிரி நெறைய இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கேஷுவலா தான் இருக்கோம். டே லவ்வுன்னு எவ்வளோ இருந்தது. இப்போ கேஷுவல்ன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிவ்இன் தெரியும். வேற எதையுமே எனக்கு தெரியாது. ஆமா இப்ப லிவ்இன் சொன்னா வீட்ல எல்லாம் தொடப்பு கட்டு எடுத்து அடிப்பாங்க. லிவ்இன்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. ஓகே. நிறைய விஷயங்கள் பேசினோம். பட் ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு டான்ஸே தெரியாத ஒருத்தருக்கு ஹுக் ஸ்டெப் சொல்லி தர போறீங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஹுக் ஸ்டெப்ப சொல்லி தர போறீங்க. அந்த டான்ஸ் தெரியாதவர் நான் தான். ஸோ எனக்கு தான் வந்து நீங்க ஒரு ஃபைனலா ஒரு ஹுக் ஸ்டெப் சொல்லி கொடுத்து அதோட நம்ம இந்த இன்டர்வியூ வந்து ஃபைனல். டன் டன் எந்த ஹுக் ஸ்டெப் சொல்லி தர போறீங்க? மோனிகா மோனிகா பேபி மோனிகா கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா இது நான் பண்ணா எப்படி இருக்குன்னு இப்பதான் யோசிச்சேன். மோனிகா மோனிகா பேபி மோனிகா நல்லாதாங்க பண்றீங்க. நல்லா கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா. நைஸ். யோ வந்து சூப்பர் 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 சூப்பர். தேங்க் யூ ஸோ மச் உங்களோட டைம் கொடுத்து நான் சொன்ன பிக்கப் லைன் எல்லாமும் காது கொடுத்து கேட்டுட்டு நல்லா இருக்கு. யார்கிட்ட ட்ரை பண்றேன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு உங்களோட ஸ்டோரிஸாக இருக்கட்டும் நீங்கள் கடந்து வந்த ஸ்டோரிஸாக இருக்கட்டும் எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நிறைய விஷயம் பேசினேன். என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.